வணக்கம். இன்றைய தினம் மலேசியா மக்கள் சக்தி கட்சி பிரிக்ஃபீல்ட்ஸ் இந்த லிட்டில் இந்தியா என்று அழைக்கப்படும் கோலாலம்பூரில் கொடி கொடுக்கும், அதாவது கிபார்கான் பண்டேரா மலேசியா ஜலோர் கம்பிலாங் என்ற மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு நாம் தொடக்கி வைத்தோம். தமிழர்கள், இந்தியர்கள் குறிப்பாக நிறைய வணிகம் செய்யும் இடத்துல இந்த கிபார்கான் பண்டேரா மலேசியா என்ற இயக்கத்தை தொடக்கி வைத்தோம். இது காரணம் என்னவென்றால் நாட்டுப்பற்று ரொம்ப முக்கியம். மலேசியர்கள் குறிப்பாக இந்தியர்கள் மத்தியில் ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டாங்க இந்தியர்களுக்கு நாட்டுப்பற்று இல்லைன்னு. அது தவறான ஒரு கணிப்பு. இந்தியர்களுக்கு தான் அதிகமாக நாட்டுப்பற்று இருக்குது. குறிப்பாக இந்த தேசப்பற்று, இந்த நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள், மலேசியாவுடைய குடிமகன், நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த தேசிய தினம் முன்னிட்டு வீட்டில் கொடி பறக்க விட வேண்டும். நிச்சயமாக இது செய்ய வேண்டும். காரணம் என்றால் நம்முடைய நாடு, இது நம்முடைய கொடி, நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நாள் 31 ஆகஸ்ட். ஆகையால் இந்த வருகின்ற 31 ஆகஸ்ட் மட்டுமில்லாமல் இன்றையிலிருந்தே நீங்களாம் கொடி பறக்க விடலாம். இது நாட்டுப்பற்று நம்ம என்றால் இப்போ இந்த வட்டாரத்தில் வணிகம் செய்வென்றால் நாடு சுதந்திரமாக இருந்தால் மட்டுமல்ல, ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் சுபிட்சமாக இருந்தால்தான் நம்ம நல்லா நிம்மதியாக வாழ முடியும். அந்த சுதந்திரத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்த வேண்டும். முழுமையாக பயன்படுத்தினால் ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த நாட்டில் நம்முடைய நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கும் விசுவாசத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியம். அது எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியர்கள் குறிப்பாக அதிகமான பற்று உள்ளவர்கள், அதிகமாக ஒரு சிறிய அளவில் 5000 கொடி இன்னைக்கு இந்த பிரிக்ஃபீல்ட் வட்டாரத்தில் கொடுக்க இருக்கிறார்கள். கரையாக சென்று மக்களுக்கு, இங்கே போக்குவரத்துக்கள் இருக்கும் மக்களுக்கும் இதை கொடுத்து நம்முடைய வருகின்ற 31 ஆகஸ்டில் எல்லோரும் நம்முடைய வெளிப்படையாக காட்ட வேண்டும். ஏன்னா இந்தியர்கள் நிறைய தடவை நிறைய விஷயத்தை இல்லைங்க, எங்களுக்கு தேசப்பற்று அதிகமாக இருக்குது, குறிப்பாக இந்தியர்களுக்கு தேசப்பற்று அதிகமாக இருக்குது என்று சொல்லி இந்த ஆண்டு கிபார்கான் பண்டேரா மலேசியா எல்லா வீட்லேயும் பறக்க விட வேண்டும். பறக்க விடும் மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டுக்கும் இந்த தேசத்துக்கு நம்ம விசுவாசமாக இருப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய உரிமைகள், சலுகைகள் பறிக்க விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் நம்ம முன்னாடி சுதந்திரமாக இருக்க வேண்டும். இந்தியர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அவர்கள் குரல்களை கொடுப்பதற்கு தயங்கக்கூடாது. நம்மளுக்கு சுதந்திரத்தை யாரும் பறிக்கக்கூடாது. நம்முடைய சுதந்திரத்தை, அதாவது உரிமைகளை பறிக்கப்பட்டால் நிச்சயமாக இன்றைக்கு பார்த்தீங்களாக்கா டத்து ராஜா இங்கே வந்திருக்காரு, மாய்க்காவுடைய விளையாட்டு தலைவர். அவருக்கும் இந்த வேலையை நம்ம நன்றி சொல்கிறோம். நம்ம இணைந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மளுக்கு அதாவது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக மட்டுமல்லாமல் இந்தியர்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலும், குறிப்பாக தான் ஸ்ரீ எப்பயுமே சொல்லுவார், இந்தியர்களுக்கு குரல் கொடுப்பதில் முன்னோடியாக இருப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அது எப்பயுமே முன்னோடியாக இருப்போம். அதாவது நீங்கள் கொடியை பிடிங்க, இதில் என்ன பயம்? இது நம்முடைய தேசம், இது நம்முடைய கொடி, இது நம்முடைய ஆட்சி. அதனால் நம்முடைய சுதந்திரமாக இன்னும் சில காலத்தில் இன்னும் அதிகமாக சுதந்திரம் பெறுவதற்கு தன்ஸ்ரீயிடம் நிறையா பேசியிருக்காரு, மாய்க்காவிடம். ஏன்னா இந்தியர்கள் இந்த நாட்டுக்கு ரொம்ப விசுவாசிகள், அதிகமாக விசுவாசம் காட்டுது இந்த நாட்டில் இந்தியர்கள். குரல் கொடுப்பது மட்டுமல்ல, எப்பொழுதும் இந்த நாட்டில் நாங்கள் சொல்லுவோம், நிச்சயமாக தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் குரல் கொடுக்கும். இந்தியர்கள் மட்டுமல்ல, எல்லா இனத்தவர்களுக்கும் மாய்க்காவும் சரி, மலேசியா மக்கள் கட்சியும் எப்பயுமே குரல் கொடுக்கும் என்று சொல்லி இந்த கொடியை பறக்க விடுவோம் என்ற நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடர்ந்து வைக்கிறோம்.